வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல ஸ்பெஷல் எபிசோட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிவ்யூ. எப்பவுமே நம்ம வந்து ப்ரிவ்யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னா டாப் ஆர்டர் ஆஃப் ஆல் தி 8 டீம்ஸ். ஏன்னா வேர்ல்ட் கப்னா நிறைய டீம்ஸ் இருக்கு, செப்பரேட்டாக பார்க்குறோம். பட் எல்லா டீம்ஸோட டாப் ஆர்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மற்றும் நம்பர் 3, அப்புறமா அவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், போலர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலி பேலன்ஸ் ஒரு டீமாக எடுத்துகிட்டு போகிறோம். டோட்டலாக 4 எபிசோட். எவ்வளோ முடியுமோ சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட லெஃப்ட்ல நம்மளோட எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, சண்முகி மாமி வந்திருக்காங்க. சண்முகி மாமி, சொல்லுங்க. ஒரு சில டீமுக்கு டாப் இருக்காது, ஒரு சில டீமுக்கு ஆர்டர் இருக்காது. ஒவ்வொன்னா பார்த்துடலாம். நீங்க இப்போ ஃபுல்லாவே சண்முகி மாமியா தான் பேச போறீங்களா, இல்ல பாண்டியனா அப்பப்போ வந்து பேசுவீங்களா? பாண்டியனா கிரிக்கெட் பேசுங்க, காமெடி மட்டும் சண்முகி மாமியா பண்ணுங்க. ஓகேயா? இங்கேயும் பண்ணிடலாம். யார் யாருக்கு டாப் இருக்கு, யார் யாருக்கு ஆர்டர் இல்லன்றதை இப்ப பார்த்துடலாம். ஒவ்வொரு டீமா போயிடலாமா? எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரலா டாப் ஆர்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும்போது நீங்க சண்முகி மாமியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா நீங்க? அது உங்களுக்கு இந்தியா ஆடும்போது பாட்டா பாடி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ மட்டும் இப்ப நீங்க பாண்டியனா ஸ்டார்ட் பண்ணலாம். பாண்டியன் பீடாக ஸ்டார்ட் பண்ணலாம். பாண்டியனாவே போலாம், நீ போபா. சரி, ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு நம்ம டாப் ஆர்டரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். டாப் ஆர்டர் ஆஃப் ஆல் த டீம்ஸ். எக்கச்சக்க டீம்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல பார்க்கும்போது வேற மாதிரி லைன் அப் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நியூ ஸ்டார்ட் மாதிரியும் இருக்கு. ஒரு 2023 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்புறமா 50 ஓவர் ஃபார்மேட்ல நியூ ஸ்டார்ட் மாதிரி இருக்கு. பட் சண்முகி மாமிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சண்முகி மாமியா, பாண்டியனா யாரை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? டாப் ஆர்டரை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் எந்த டீம் பத்தி பேச போறீங்க சொல்லுங்க. முதல்ல ஆஸ்திரேலியா பத்தி பேசிடலாம். நான் பாண்டியா மாறிட்டுமா? தயவு செய்து மாறிடு, என்னால முடியல. அதாவது ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. மேத்யூ ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அந்த தலை ஒரு இடத்துல நின்னே ஆகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா மார்னாஸ் லபுஷன், ஒரு ஃபார்மே இல்லாமல் வந்திருக்காங்க. இது ஆர்டர்னு சொல்லுமே ஒழிய இவங்கள டாப் ஆர்டர்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த 3 பேரோட ஃபார்மு, இவங்களோட காம்பினேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இது வெறும் ஆர்டர் தான், டாப் ஆர்டர்னு சொல்ல முடியாது. இல்ல பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் கூட மேல நம்பர் 3க்கு வரலாம். இன்கேஸ் அவங்க மானஸ் லபுஷன் ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா, லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல கூட ஐ திங்க் மானஸ் லபுஷன் 4 ஆனார்னு நினைக்கிறேன் செவரல் கேம்ஸ். ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் அவங்க தே வில் புஷ் ஸ்டீவன் ஸ்மித் அப் அட் நம்பர் 3 அண்ட் தென் யூஸ் மானஸ் லபுஷன் ஸ்லைட்லி லோவர். ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் கூட ஒன் டே சீரிஸ் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆடின போது லபுஷன் ஹேட் அ வெரி ஆர்டினரி சீரிஸ். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. எனிவே ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் மேத்யூ ஷா, டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித், லபுஷன். இந்த 4 பேர் நீ எது 3 பேருக்கு போக? எனக்கு தெரிஞ்சு அவங்க லபுஷேனை தான் நம்பர் 3 ஆடுவாங்க. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள். அதனால மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு பதிலாக ஆரன் ஹார்டி வருவார். அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகும் போது டிராவிஸ் ஹெட் டபுள் கியர், எளியராக அவுட் ஆகலாம் ஆர் யூ கேன் கேரி ஆன். அவர் அவுட் ஆகி ஸ்மித் அவுட் ஆகி ஒரு 33 for 2 ஆச்சுன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஒரே ஒரு கியர் தான். ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு லோயர் ஆர்டர். பட் ஜாஷ் இங்கிலீஷ் நம்ம மிடில் ஆர்டர் தான் வருவாரு. அது அங்க மிடில் ஆர்டருக்கு எடுத்துன்னு போய்க்கலாம். ஸோ இது ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர். இதை வந்து எங்க ரேட் பண்ணுவேன் மற்ற டாப் ஆர்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது? இஸ் இட் அ டேஞ்சரஸ் டாப் ஆர்டர் ஆர்ல ஓகே அப்படின்னு சொல்லுவேன்? ஒரு கொஸ்டின் மார்க் டாப் ஆர்டர் இது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா அன்லெஸ் அதர்வைஸ் டிராவிஸ் ஹெட் இந்த ஆட்டம் ஆடுறான், அப்போ கொஸ்டின் மார்க். ஃபயர் ஆல் என்ன. இப்போ டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா ஓகே, ஹை ரிஸ்க் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், ஆனால் வந்து ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போதான் ஆட போறாரு. மார்னாஸ் லபுஷன் ஒரு இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் டேஞ்சரஸ் டாப் ஆர்டர் அப்படின்னு நான் பெருசா சொல்ல மாட்டேன். I'll give 15 out of 20. ஆனா லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, நான் அடிச்சு நச்சுன்னு சொன்ன போன தடவை. அதை நம்ம லாஸ்ட்ல உங்ககிட்ட ஒரு ரிசல்ட்டா கேட்டுறலாம். பட் இந்த தடவை ஆஸ்திரேலியா அகைன் இந்த ஒரு பேட்டிங் ஆர்டரோட ஃப்ரெஜிலிட்டினால தான் அவங்கள லாஸ்ட் டைமும் நீ சொன்னியா வரமாட்டாங்கன்னு. வாஸ் தட் த ரீசன்? அதே தான் இங்கேயும் சொல்றேன் உங்களுக்கு. அங்க வந்து மிச் மார்ஷ் இருந்தார். அப்போ மிச் மார்ஷும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து இன்டிஃபரண்டா இருந்தது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட், நான் திருப்பி சொல்றேன், நான் ரேட் பண்ணுவேன். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் குளோபல் லீக்குக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த கேப்பை நீங்க தலையில போடுறதுன்றது, அந்த ப்ரெஷர் வச்சு ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. லபுஷேன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் மார்ஷ் இருந்திருந்தாருன்னா லபுஷேன் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படி நீங்க பாக்குறேன்? இல்லடா, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு நீ பேசுறல்ல, பிரசன்னா பேசுற எனக்கு புரியுது, கேட்குது. பார்க்கும்போது பிரசன்னாவை காணமே, வேற யாரோ உட்காந்துருக்காங்களேன்னு நினைக்கும் போது சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த குணா கமல் மாதிரி சிரிப்பை நிறுத்த முடியாம சிரிச்சிட்டேன். ஸோ இப்போ ஆஸ்திரேலியால நம்ம நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பார்ப்போம், அதுக்கப்புறம் போலிங் ப்ராவஸ் பார்ப்போம். இதுல எல்லாத்தையுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா கோயிங் இன்டு தி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஸ்டாய்னிஸ் இல்ல, நம்ம முதலே சொன்னோம். மிச்சல் மார்ஷ் இஸ் அ வித்ட்ரான் பிளேயர், அவரும் இன்ஜர்டு கான். ஸோ அதோட பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெகர்க்குங்கிறாங்க. Is there an opportunity that Jake Fraser McGurk and Travis Head could open the batting order instead of Matthew Short? மேத்யூ ஷாட் ஒரு கன்வென்ஷனல் பிளேயர்.
ஒரு கேம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ஆஃப் பிரேக்கும் மெச்சூர் போடுவாரு. பிளேயர். ஆஃப் பிரேக் கொடுங்க, மேக்ஸ்வெல் இருக்காரு, அது ஒரு ஆடட் டைமென்ஷன் தான். டிராவிஸ் ஹெட் ஹை ரிஸ்க், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஹை ரிஸ்க்குங்கும் போது அது 60 ஃபார் நோலாஸ் 7 ஓவரில் ஆகலாம், 11 ஃபார் 2 ஆகலாம். பாகிஸ்தானில் ட்ரெண்டு இப்பயே நான் சொல்லிடுறேன், 20 to 40ல் எப்படி நீங்கள் பேட்டிங் ஆடுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் டீமோட ப்ராக்ரஸ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, தட் இஸ் அ செமிஃபைனல்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதனால ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் வச்சு போக மாட்டாங்க, ஷார்ட்டும் இவங்க தான் போவாங்க. சரி, இப்போ அவங்க டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆஸ்திரேலியா டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்ல. ஓகே, பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் பேசணும். கூப்பர் கானலி இது அதர் ஆப்ஷன் இல்லையா? கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு, பேட்டிங் ஆடுவார். அது டாப் ஆஃப் தி ஆர்டர் அண்டர் 19ல ஓப்பனிங் தான் பண்ணாங்க கூப்பர் கானலி. ஸோ அந்த ஆப்ஷன் பார்ப்பியா இல்லை ஜேக் ஃப்ரேசர் மெக்காக் போயிடுவியா நீ உன்னோட சாய்ஸ்ல இருந்து? இப்போ மேத்யூ ஷாட் புதுசாக வந்திருக்காரு டீமுக்கு, இட்ஸ் நாட் அ ப்ரூவன் ஃபேக்டர் எட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்கும் போது எனக்கு அங்கே ஒரு பேக்கப் வேணும். ஸோ இவங்க எப்பவுமே இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சுன்னு போனதே கிடையாது. ஜாம்பா வச்சுன்னு இப்போ ஓட்டிடுவாங்க. மேக்ஸ்வெல் அங்கங்கே வந்து போடுவார், டிராவிஸ் ஹெட் ஒரு 2 ஓவர் போடுவார். ஈவன் வேர்ல்ட் கப்பில் டிராவிஸ் ஹெட் செமிஃபைனல்ஸை கூட போலிங் போட்டார். அப்படிங்கும்போது அவங்க இப்படி தான் போவாங்க. ஃபைனல்லே போட்டாரு. ஆடியை வந்து ஸ்டாய்னிஸுக்கு பதில் எடுத்துட்டு வருவாங்க. ஷார்ட் வில் ஓப்பன். சரி, ஓகே. அவுட் ஆஃப் 25 டாப் ஆர்டரோட மார்க் எவ்வளோ ஆஸ்திரேலியாவுக்கு? 25க்கு நீ ரேட் பண்ண. ஏன்னா 25 டாப் ஆர்டருக்கு, மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரென்த் 25, அப்புறம் போலர்ஸ்க்கு 25, அப்புறம் ஃபைனலாக வந்து அவங்களோட பேலன்ஸ் காம்பினேஷன் எப்படி செட் ஆகும் போதுங்கிறது 25. ஸோ இதோட 25க்கு ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டருக்கு எவ்வளோ கொடுக்குற? டாப் ஆர்டருங்கிறது நீங்க வச்சிருக்கிற பேரு, என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஆர்டர் தான். அதனால 15க்கு 25. 15க்கு 25? என்ன சண்முகி மாமி வேஷம் போட்டவனே மாத்தி சொல்லிட்டேன். 25க்கு 15 அதானே? 25க்கு 15. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற டீம் நியூசிலாந்து. கொஞ்சம் இந்த டாப் ஆர்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நியூசிலாண்டோட டாப் ஆர்டர் நல்ல பேலன்ஸ்டாகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் கொஞ்சம் பெடிகிரீடாகவும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. டெவன் கான்வே, வில் யங், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன். தட்ஸ் அ சீரியஸ் டாப் ஆர்டர் இல்ல மச்சி? நீ என்ன நினைக்கிற? எக்ஸ்ட்ரானரி டாப் ஆர்டர். பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர் விக்கெட் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த 20 எல்லா இடத்துலயும் இதே தான் சொல்ற, 10 ஓவருக்கு விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு. பாகிஸ்தான்லயும் 10 ஓவர் கொடுக்க கூடாதுங்கிற. இல்ல இப்ப இங்கிலாந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கிலாந்து பரவாயில்ல, அமுச்சு விட்டுறலாமா வேணாமா? இங்கிலாந்து கதையை பாகிஸ்தானோட ட்ரெண்ட் என்னன்னா, உங்களுக்கு அந்த 20 to 40 டாமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு விக்கெட்ஸ் இருக்கணும். இப்போ நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு வந்துட்டு அந்த 20 to 40ல கன்சாலிடேட் பண்ணு கடைசி 10 ஓவருக்கு. இங்கே வந்து ட்ரெண்டு கம்ப்ளீட்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 10 ஓவர் விக்கெட் கொடுக்காம இருந்தது 20 to 40 ஆடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் கான்வே ஒரு பேட் ஷாட் ஆட மாட்டார், கன்வென்ஷனலாக அட்டாக் பண்ணுவார். ரச்சின் ரவீந்திரா 2 கியர் இருக்கு, அவரும் ரேஷாக ஆட மாட்டார். 3வது கேன் மாமா. ஸோ வில் யங் ஓபன் பண்ண மாட்டாரா? வில் யங் இல்லை, அவர் இன்னும் எங்கே கிடையாது, 35 வயசு ஆயிடுத்து அவருக்கு. வில் யங் அப்படின்னு கேட்குறீங்க, நோ, வில் ஓன்ட். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. கான்வே, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் அப்படிங்கிறது 2 லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கப்புறம் நம்பர் 3ல கேன் மாமா. அப்படிங்கும் போது இந்த மாமிக்கு ஒரு மாமான்னு நினச்சிடாதீங்கோ, அவர் வேற கேன் வில்லியம்சன். அதனால இது ஒரு அற்புதமான ஒரு டாப் ஆர்டர். என்ன கேட்கறதுன்னே தெரியும். சரி, இவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறேன்? இந்த டாப் ஆர்டரை பத்தி பெருசா டைசெக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. பட் என்னோட கொஸ்டின் வந்து, ஒரு வில் யங் இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்துட்டு போனா, இந்த வே ஹி பேட்டட் அகேன்ஸ்ட் ஸ்பின், அவனோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். ஆக்சுவலி இன்டர்நேஷனல் சர்க்கியூட்லயே ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேயர். நல்ல கேம் பிளான், கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆடுவான். ரிவர்ஸ் ஸ்வீப் வச்சிருக்கான், ஸ்வீப் வச்சிருக்கான், நைஸ் டிரைவ்ஸ், ஸ்பின் ரொம்ப நல்லா விளையாடுவான். ஏன் இவங்க வந்து டெவன் கான்வே, வில் யங், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் 4 பேரையும் ஆட முடியாது? ஒரே பிரச்சனை என்னன்னா, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல், அதுக்கு டாம் லேத்தம் ஆடி ஆனோம், கிளென் பிலிப்ஸ் ஆடி ஆனோம். உங்களுக்கு டாம் லேத்தம் 5. ஓகே, அது நம்ம போலாம், காம்பினேஷன் பேசும்போது பேசலாம். நான் உனக்கு கேள்வி கேட்கறேன். எவ்வளவு டாப் ஆர்டருக்கு நியூசிலாந்துக்கு எவ்வளவு மார்க்? 21, 21, 25க்கு அதுதான் ஹையஸ்டா நீ கொடுக்க போறியா அப்படிங்கறத அடுத்த டீமை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்த டீம் உனக்கு ஃபேவரட்டான டீம். we are going to talk about ஃபரீத் கான்ஸ் பாகிஸ்தான். ஓகே, பாகிஸ்தான் பத்தி பேச போறோம். ஃபக்கர் ஜமான், உஸ்மான் கான், பாபர் ஆசம். உஸ்மான் கான் ஓபன் பண்ணுவாரா இல்ல பாபர் அசம் அண்ட் ஃபக்கர் ஜமான் வில் ஓபன் த பேட்டிங்கா? ஃபக்கர் நல்ல வேலை எடுத்துட்டு வந்திருக்காங்க பாகிஸ்தான். யூஸ்வலா கன்வீனியன்ட்டா அமுச்சு விட்டுருவாங்க ஃபக்கர் ஜமான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணுவாங்க. ஐஎல் T20 வாஸ் இன் குட் ஃபார்ம். ஸோ உன்னோட தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஸ்டாப் ஆர்டர்? முதலியார் நீங்க தப்பா சொல்றேன். ஃபக்கர் ஜமான் நான் முதலியாரா? போறது நான் முதலியாரா? சரி, ஓகே, சொல்லு. ஃபக்கர் ஜமானோட ஓபன் பண்ண போறது சாது ஷக்கீல், சாதுவான ஷக்கீல். சவுத் ஷக்கீல் வச்சு ஓபன் பண்ண போறாங்க. அவரை வச்சுதான் ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு உஸ்மான் கான் ஒன்றும் பண்ண முடியாது, சத்தம் தான் வரும். உஸ்மான் கானை வச்சிருந்தா அவங்களோட டாப் 3 பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான், சாதுவா இருக்கிற சாத் ஷக்கீல், அதுக்கப்புறம் பாபர் ஆசம். ஓகே, நீ சவுத் ஷக்கீல் வச்சு ஓபன் பண்ண போறியா? சவுத் ஷக்கீல் ஓபன் பண்ணிருக்காரா முன்னாடி? எங்க ஓபன் பண்ணிருக்காரு? இப்ப ரீசெண்டா ஒரு ஹிஸ்டாரிக் சீரிஸ் வின், அதுல சவுத் ஷக்கீல் ஓபன் பண்ணார் ஆஸ்திரேலியால. பண்ணல.
இப்ப நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லா சயீம் அய்யூபோட ரீப்ளேஸ்மெண்ட் சாத் ஷகில். ம். இப்ப சயீம் அய்யூப் இருந்திருந்தாருன்னா பேச்சுக்கு இடமே இல்ல. ஃபக்கர் ஜமானும் சயீம் அய்யூபும் ஆடியிருப்பாங்க. உஸ்மான் கான் அகைன் T20 வேர்ல்ட் கப்ல சான்ஸ் குடுத்தாங்க. நெறைய சான்ஸ் குடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா எதுவுமே பெருசா பண்ணல. அப்படிங்கும்போது இவங்க எப்படி போவாங்கன்னா, ஃபக்கர் ஜமான், சாத் ஷகீல் அண்ட் பாபர் அசாம். இதுதான் இவங்களோட டாப் 3. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஃபக்கர் ஜமான் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். சாத் ஷகீலுக்கு வந்துட்டு எப்படி ரன் அடிக்கிறதுன்னு தெரியும். இந்த கொட்டா கிளாடியேட்டர்ஸ் லாஸ்ட் இயர் PSL ஓப்பன் த பேட்டிங். ம். And he came up with a strike rate more than 140 was phenomenally consistent. அப்படியா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ம். என்னன்னா, ஒரு சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரன் எப்படி அடிக்க தெரியும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி இருக்கிற பிளேயரு. ஏன்னா பாபர் அசாம் வந்துட்டு, நான் முதல்ல புடவை கட்டின போது ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரன் அடிக்கல. ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால ஒரு சரி, நீ பிரச்சனை இருக்கு. முதல்ல புடவை எப்ப கட்டின? அத முதல்ல சொல்லு. ஒரு 17 வருஷம் இருக்கும். அதுதான் தலையில நரைச்சு போயிடுது. சரி சொல்லு. எவ்வளவு மார்க் கொடுக்குற பாகிஸ்தான் டாப் ஆர்டருக்கு? சவுத் ஷகில் வச்சு ஓபன் பண்ண முதல்ல நீங்களாம் சொல்லுங்க. சவுத் ஷகில் வச்சு ஓபன் பண்ணுவாங்களா பாகிஸ்தான்? எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. என்னோட வியூல அவங்க வந்து டெஃபினட்டா உஸ்மான் கான் அண்ட் ஃபக்கர் ஜமான் ஆர் பாபர் அசாம் அண்ட் ஃபக்கர் ஜமான் தான் வச்சு ஓபன் பண்ணுவாங்க. 3ல ஐ திங்க் தே வில் கோ வித் சம்படி லைக் கம்ரான் குலாம். பட் எனிவே அதை நம்ம யோசிச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் தான் ஓபன் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. எவ்வளவு மார்க் மச்சி டாப் ஆர்டர் பாகிஸ்தானுக்கு? 14. 14ன்ட்ட சரி, ஓகே. இது வரைக்கும் அப்பனா டாப் ஆர்டர் பட்டு வச்சு பார்த்தா இது வரைக்கும் ஒரு டீம் குவாலிஃபை இருக்கு. நியூசிலாண்டை குவாலிஃபை பண்ணியிருக்கேன். சரி, அடுத்த டீம் போயிடலாம். இன்னும் படத்துல இன்டர்வல் கூட வரல. அதுக்குள்ள குவாலிஃபை பண்ணிட்டாலே. இல்ல, ஆமா 21 கொடுத்துருக்கே ஒரு டீமுக்கு. அப்பனா அது குவாலிஃபைடு தான் அர்த்தம். ஏன்னா நீ 20 லேஸ்ல கொடுக்க மாட்டேன். அடுத்த டீம் இந்தியாப்பா. சுப்மன் கில். தம்பி, ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஓடிஐல, அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐல நான் உங்ககிட்ட சாம்பியன்ஸ் டிராஃபி ப்ரிவியூலயே சொன்னேன். யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணி சுப்மன் கில் 3ல ஆடி 4ல விராட் வருவார்னு. விராட்டுக்கு நீ இன்ஜுரி ஆகி ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தான். ஏன்னா முந்தின நாள் மூவி நைட்டான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு. லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வேற லெவல்ல பேட்டிங் ஆன். இந்த டாப் 4 பத்தி நீ என்ன நினைக்கிற? யார் யார் விளையாடுவாங்க? இதுக்கு மேல நான் பாட்டு பாடலேண்டா. சரியா இருக்காது. பாட்டு பாடிட்டுமா? சரி, பாடுங்க. ரோஹித் சர்மா இருக்காண்டி, கில்லு வச்சு பொழப்பாண்டி, அப்புறம்தான் சேசு மாஸ்டடி. ஃபேன்ஸ் நீங்க டோன்ட் பி ஆங்கிரி. ஐசிசி டிராஃபில பெரியப்பா ஜாங்கிரி. ரொம்ப பிடிச்சது ஐசிசி டிராஃபி. அதுல எப்போதும் என்னைக்கு எங்காளு ஹிட்டு தான். ருக்கு 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 விராட்டே வரல. அரே பாபா ருக்கு. சீட்டி நாங்க ஜெயிக்க போறோம் ஒத்து. ருக்கு 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 அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தேன்னா அந்த ஐசிசி டிராஃபி வந்தாலே டோன்ட் பி ஆங்கிரி, என் கையில இருக்கிறது ஜாங்கிரின்னு அடிக்கிற ஆளு. கில்லு வேற ஃபார்முக்கு வந்துட்டார் நீங்க சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் சேஸ் மாஸ்டர். இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேற லெவல், சொல்லுங்க. வேற லெவல். கைகுத்து சான்சல் வேற லெவல். எவ்வளவு மார்க் கொடுக்க போற? நீ ஹாப்பியா ஓவரால்? இப்ப பாண்டினா திரும்பி வந்துட்டு பாட்டு பாடின எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதை பார்த்த யாரா இருந்தாலும் உனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் விராட் ஃபிட் ஆனார்னா, நீ இன்ஜுரின்னு சொல்லிட்டு நீன்னு சொல்லி என் மேல பழிய போட்டீங்க. நான் என்னங்க பண்ணேன் நீ இன்ஜுரியில? நீ இன்ஜுரின்னு என்ன கை காட்டுறீங்க? அவருக்கு எப்படியும் இன்ஜுரி வந்தது. விராட் திரும்பி வந்தாருன்னா ஜெய்ஸ்வால் திரும்பி வரதுக்கு சான்ஸே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கில்லோட ஃபார்மு. நான் திருப்பியும் சொல்றேன், ரோஹித் சர்மா ஐசிசி டிராஃபி வந்தா ஜாங்கிரி அவருக்கு அடிப்பாரு. நீங்களும் பாருங்க 2019 வேர்ல்ட் கப்ல பாருங்க என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். 2023 வேர்ல்ட் என்ன கப்ல பண்ணாரு? அடிச்சாரு. இப்பயும் அடிப்பாரு. 2015லயும் அடிச்சாரு. விராட் கோலி இஸ் டூ குட் அ பிளேயர். ஹி நோஸ் வாட் டு டூ. அப்படிங்கும்போது இது ஒரு சாலிட் டாப் 3. கில் டெக்னிக்கலி சவுண்டு, ரோஹித் சர்மா டெக்னிக்கலி சவுண்ட் பட் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் பேட் பேட்ச். விராட் கோலியும் அதே தாங்கும் போது பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்க்கு இந்த 15 ஓவர். பாகிஸ்தான் எங்க துபாய் கண்டிஷன்ஸ், இவங்க துபாயில மட்டும் தானே ஆட போறாங்க. சரி, அத முதல்ல சொல்லு. துபாயில இந்தியாவுக்கு வந்து பெரிய ஒரு சக்சஸ் ரேட் இருந்தது இல்ல. லாஸ்ட் டைம் ஆடும்போது ஒரு டியூ ஃபேக்டர் வந்து IL T20யும் பாக்குறோம். விக்கெட்ஸ் ஒரு மாதிரி இருக்க போது. ஸோ இந்தியாவுக்கு இது வரைக்கும் துபாய் பெரிய கண்டியூசிவான ஒரு இடமா இருந்தது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அதை சொல்லு. நீங்க இப்ப இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் பாகிஸ்தானோட தோத்ததுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் வந்துச்சு. அப்புறம் பவர் பிளேல 2-3 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? துபாயில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கொத்து புல்லு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே T20லயே ஒரு 5-6 ஓவர் அலையிறதுன்னா இந்த 10 ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு அலையும். ஸோ அந்த 10 ஓவர் ஆடணும். ஆடக்கூடிய இந்த டாப் 3 இங்க இந்தியாவுக்கு டெக்னிக்கலி எக்யூப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் த்ரெட்டை இந்தியா தாண்டிட்டாங்கன்னா தேர் கோயிங் டு ஸ்கோர் 300. அதே மாதிரி அவங்களோட ஆப்போசிஷன் பாருங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. இவங்க 300 அப்படிங்கிறது இந்த டாப் 3 கையில தான் இருக்கு. இது ஒரு சாலிட் டாப் 3 என்ன பொறுத்த வரைக்கும். பங்களாதேஷ் நியூசிலாண்டை விட்டுறலாம். இப்போ இங்கிலாந்துக்கு நீ வந்து இந்தியாவுக்கு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எவ்வளோ டாப் ஆர்டருக்கு மார்க்? 21. 21. ஏய் 21 நியூசிலாண்டுக்கும் கொடுத்து இந்தியாவுக்கும் கொடுத்துருக்கா. அப்போ நியூசிலாண்டுக்கு பெரிய நியூசிலாந்து இந்தியா மேட்ச் தான் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மார்க்கி கேம் போல. சரி, அடுத்த டீம் போயிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா உன்னோட டீமு. வேற லெவல் ஃபார்முக்கு டோனி டி ஜோர்சி பேக் எண்ட் ஆஃப் த எஸ்ஏ T20ல வந்திருக்கான். வேற லெவல் பேட்டிங் ஆடி இருக்கான். செம்ம பிளேயர் மச்சி. இந்தியாவை கூட ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆடும்போது 2-3 நாள் நல்லா ஆடினான் டோனி டி ஜோர்சி. ஒயிட் பால்ல லுக்ஸ் அ குட் பிளேயர். ரயன் ரிக்கில்டன்ஸ் ஃபார்ம் மை கேப்டவுனுக்கு செம்மையா ஆடி இருக்கான். ஏடன் மாக்ரம் அவன் டாப் 3ல வந்திருக்கான். பட் ஃபோர்த்தான ஒரு பேரை ஆட் பண்ணோம் இங்க. ரசி வாண்டர் தூசன் அண்ட் ரயன் ரிகல்டனோட காம்பினேஷன் தான் மை கேப்டவுனுக்கு பயங்கர ஒரு லீத்தல் போர்டன் காம்பினேஷனா இருந்தது. இஸ் தேர் அ பொட்டன்ஷியல் ஃபார் ராசி வாண்டர் தூசன் டு கம் இன்டு தி ஓப்பனிங் ஸ்லாட் ஆர் டாப் ஆர்டர்? இது பார்த்தேன்ல, ரசின்னு சொல்றேன், அவரோட பேட்டிங் ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா ரன் அடிச்சிருவார். கண்டிப்பா ரசி ஆடத்தான் போறாரு. எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ். கண்டிப்பா அதான் சொல்றேன், ஒரு சில பிளேயர்லாம் ரன் அடிக்கிற தெரிய பிளேயர். இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, பவுமா கேப்டன் வில் ஓபன் வித் ரயன் ரிக்கில்டன் அண்ட் தென் நம்பர் 3 ரசி வாண்டர் தூசன். ஓகே. பவுமாவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஒரு 17, 19 இங்கே உங்களுக்கு அதுதான் வேணும். ரிக்கில்டன் ஃபிளாஷி அட்டாக் தான் பண்ணுவாரு, என்ன வேணா ஆகும். அதுக்கப்புறம் ரசி வாண்டர் தூசன் இஸ் ஆல்சோ காட் த கெப்பாசிட்டி டு டேக் த டீம் டபுள் கியர். நீ சொல்ற மாதிரி டபுள் கியர் வச்சிருக்காரு. இப்போ ஷார்ட் பால்ஸ்லாம் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. டமால்னு தூக்கி ஸ்கொயர் லெக் மேலே 6 அடிச்சிருவாரு. அப்படிங்கும்போது இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க் ரிக்கில்டன்ட்ட இருக்குன்னாலும் இந்த டாப் 3 என்னை பொறுத்த வரைக்கும் டீசன்ட், பவர்ஃபுல், இன்ஃப்ளூயன்ஷியல் டாப் 3. இட்ஸ் குட் டாப் 3. நீ நினைக்கிற எவ்வளவு மார்க் கொடுக்க போற அப்போ? 19 க்ளோஸா கொடுத்துருக்கான். ஒரு 19 மார்க்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் டாப் ஆர்டருக்கு. இந்த 19க்கு பின்னாடி எவ்வளவு சவுத் ஆப்பிரிக்கா மேல இருக்கிற பாசமும் அன்பும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கு, அதை மட்டும் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன்னா கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். பவுமா ஸ்டில் அன் அன்ப்ரோவன் கஸ்டமர். 2023 வேர்ல்ட் கப்ல இந்த ஈடன் கார்டன்ஸ் மேட்ச்ல ஞாபகம் இருக்கு. லுக் ஆல் அட் சி. ரயன் ரிக்கில்டன் இஸ் கம்ப்ளீட்லி நியூ. பாகிஸ்தான்ல விளையாட போறாங்க. ரசி வாண்டர் தூசன் இஸ் மேக்கிங் அ கம்பேக் இன்டு தி சவுத் ஆப்பிரிக்கன் டீம். இப்படி இருக்கும்போது இதுக்கு 19 கொடுக்குற, ஆனா மனசாட்சியே இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு 14 கொடுத்துருக்க. ஒரு சில சமயம் மனசாட்சியை அடகு வச்சிருவேன், ஒரு சில சமயம் வித்துருவேன். எங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமும் போது ஒரு சில சமயம் வித்துட்டு தான் சொல்லுவேன். அப்ப போய் சொல்லிருக்கேன் பாரு, அருமையான டாப் 3 கண்ணு. 19க்கு 25. எது? சவுத் ஆப்பிரிக்கா 19க்கு 25. 19க்கு 25. 25க்கு 19டா? 25க்கு 19. சரி விடு. ஏதோ மாறி மாறி வருது. பாண்டியன் மாறி வருதுனால கன்ஃபியூஷன் ஆகுது. சரி பரவாயில்ல, அந்த வாய்ஸ் மாற்றத்துல நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்துறேன். அடுத்த டீம் பார்க்க போறோம். இங்கிலாந்து என்னோட ஃபேவரட் டீம் ரைட் நவ். இவங்க வளர்றது ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க, வர்ற மாதிரி கிரிக்கெட் ஆட்டு இறங்குறாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள. ஒருவேளை ஏமாத்துறாங்களோ, இந்த பொய் பவுலிங்னு சொல்ற மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்களோ, நாங்க பாரு ஜாலியா விளையாடுவோம், கம் த பிக் டோர்னமெண்ட் வி வில் கெட் இன் அப்படின்னு வேற ஏதாவது அப்ரோச்ச வர்ற மாதிரி மாத்துவாங்களா பாகிஸ்தான்ல? ஏன்னா ஒரு ஃபில் சால்ட், பென் டக்கெட், ஜோ ரூட் தான் டாப் 3. ஜோ ரூட்டை விட்டுறலாம். ஃபில் சால்ட்டும் பென் டக்கெட்டும் பாலுக்கு 7 ரன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். மொத்த டீமுமே அந்த ஆர்டர்ல தான் ஆடின்னு இருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறோம், ஜாலியா நாங்க ஈவினிங் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே மேட்ச் விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு இருக்காங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டீம். அதாவது அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து எப்படின்னா, ஏன்டா இவ்வளவு டேலண்ட் வச்சு இப்படியோட விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள இருக்கிற வெறி பொங்கி வருது. எல்லாத்தையும் நான் வெளில விட்டுட்டேன். நீ சொல்லு, அவங்க டாப் 3 எப்படி இருக்கு? அந்த ரூட்டை வேரோட பிடிக்கிட்டா இந்த டீமே ஆடி போயிடும். அதனால ஒரு பிரச்சனை இருக்கு. எடுத்த உடனே சால்ட்டுங்க, அந்த சால்ட்டு எந்த கிறிஸ்டல் சால்ட்டுன்னு தெரியாது, எப்போ வேணாலும் கரைஞ்சி போயிடும் அந்த சால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கெட்டு இந்த மாதிரி 2 பேரை வச்சிருக்கீங்க. 2 பிளேயர் தானே. ஆனா எனக்கு இவங்க அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். நல்ல பிளேயர் தான். ஒரே பால்ல 2 பேரும் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு திங் டு பி கன்சிடர்ட். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இவங்க இந்த ஒயிட் பால் லெக் ஆனாங்க. பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்ல ஒயிட் பால் லெக் விளையாட போறாங்க. எனக்கு என்ன பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்ல இவங்களோட கேம் சூட் ஆகுமோ தோணுது. ரீசெண்டா ஆன டெஸ்ட் சீரீஸ்ல உனக்கே நல்லா தெரியும், பாகிஸ்தான்ல பால் பிச்சே அந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகாது, வேரியபிள் பவுன்ஸ் இருக்கு, அதனால ஸ்கிட் ஆகி வரும் சர்ஃபேஸ். வெரி ட்ரூ விக்கெட்ஸ். அண்ட் அவங்க காலை போட்டு சும்மா பால் அடின்னு அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல கூட பயங்கரமா ஆனாங்க. ஆக்சுவலி இங்கிலாண்டோட பென் டக்கெட் வாஸ் இன் குட் ஃபார்ம். பட் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் மேட் அ ஸ்டெல்லார் கம்பேக், அது ஒன்றும் எனக்கு டவுட் இல்லை. பட் ஆல் செட் அண்ட் டன், ஒருவேளை பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்க்கு இவங்களோட இந்த கேம் பிளே செட் ஆகுமா? நான் இந்தியாவுக்கு வந்து என் கேம் பேட்டர்னை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு விளையாட்டு போயிருக்காங்க. இஸ்லாமாபாத் ஒன்று தான் பல நேஷனல் ஹைவே மாதிரி இருக்கும். இந்த முல்தான் பிச்சை பயங்கரமா முடிச்சு விட்டாங்க அந்த டெஸ்ட் சீரீஸ்க்காக.
எப்படி போட்டாலும் ஸ்லோவா இருக்கும். கராச்சி நார்மலாவே கன்வென்ஷனலா ஸ்லோவா இருக்கும். லாகூர் வந்து 50-50. இந்த இஸ்லாமாபாத் ஒண்ணு தான், ராவல்பிண்டி தான் நிறுத்தவே முடியாது. நெறைய மேட்சஸ் கராச்சியில ஆடுறாங்கங்கும்போது, இப்ப நீங்க வந்து சொன்ன அந்த அசஸ்மென்ட் கரெக்ட். பால் கொஞ்சம் ஸ்லைட்டா நிக்கும். இவங்க ஏர்லியரா போய் ஷாட்ஸ் ஆட போவாங்கங்கும்போது, இது பயங்கர ரிஸ்க். ரூட் கையில தான் இருக்கு. 25க்கு 26 கொடுத்துடலாமா? 100 கூட 26 குடுக்க மாட்டேன். 16 அவுட் ஆஃப் 25 தான் என்னோட மார்க். 16 அவுட் ஆஃப் 25 இருந்தாலும் நீ ஒரு டீமுக்கு 14 கொடுத்தீ. அதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்த 14? யாருக்கோ 14 கொடுத்தீ. ஆஸ்திரேலியால பாகிஸ்தானுக்கு 14 கொடுத்த, இங்கிலாந்துக்கு 16 கொடுத்துருக்க. பார்ப்போம், ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதா. அடுத்த டீம் என்ன? பங்களாதேஷ். நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சைட்ஸ். உனக்கு ரொம்ப பிடிச்ச சைடு. நான் அந்த ஸ்குவாடை பார்த்துட்டே இருந்தேன். பங்களாதேஷ் ஸ்குவாடை டாப் ஆர்டர் எபிசோட ஃபர்ஸ்ட் பண்ண போறமேடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிக்கும் போது, இதுல யாரா டாப் ஆர்டரு, யாரா மிடில் ஆர்டரு, நீங்க எங்கடா இந்த டீம் எப்படா பிரிக்கிறதுங்கிற மாதிரி தோணுது. திடீர்னு பார்த்தா சௌமியா சர்க்கார மீடியம் பேசர்ல சேர்த்து வச்சிருக்காங்க, ஆல்ரவுண்டர்ல. மேல திடீர்னு அந்த அவன் பேர் என்ன, தன்சீத் அசாம் தமீமா, அவன் ஒருத்தர் இருக்கான். அப்புறம் பர்வேஸ் ஹுசைன் யமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். சௌமியா சர்க்கார் தெரியல பண்ண போறாங்கன்னு. ஷாண்டோ மட்டும் ஸ்டெடி ஓப்பனர் மாதிரி தெரியுது. ஷாண்டோ ஹேட் ரீசனபிளா ஒரு 100 ஏதோ ஒன்று அடிச்சான்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல லாஸ்ட் டைம். எந்த சீரிஸ்? ஏஷியா கப்பா ஏதோ சீரிஸ்ல அடிச்சான். இப்போ ஒரு 100 பாகிஸ்தான்ல தான் அடிச்சான். என்ன டோர்னமெண்ட் அது? வெஸ்ட் இண்டீஸோடவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஷாண்டோ ரீசனபிள் ஃபார்ம் பங்களாதேஷ்ல. ஷாண்டோவோட ஓப்பனிங் பார்ட்னர் யாரு? நம்பர் 3 யாரு? முஷ்ஃபிகுர் ரஹீம் நல்ல வேலை சேர்த்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 ரன் ஷூரா வரும். பட் எனிவே அதை வந்து நம்ம மிடில் ஆர்டர்ல பார்ப்போம். டாப் ஆர்டர் யார் பங்களாதேஷ்? முதல்ல சொல்லு. முதல்ல யார் அப்படின்னு கேட்பா பார்த்தேடா, அந்த மாதிரி இருக்கு. தன்சீத் அசான் ஆடலாம், இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பர்வேஸ் ஹுசைன் யமன். அவர் யாருக்கு யமன் யமன்? இல்லடா, யமான். எனக்கு யமனா இல்லைன்னா மற்றவாளுக்கு யமானு சரியா தெரியாது. அந்த சேமியா சர்க்கார் ஒரு 27,000 தடவை கம்பேக் வந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ கார் மாதிரி வருவாரு. ஆனா அதே மாதிரி சீக்கிரமா திரும்பி போயிடுவாரு. இது வந்து ஒரு டாப் ஆர்டர்னு நீங்க சொல்றதுனால வேற வழி இல்லாம அதை டாப் ஆர்டர்னு ஒத்துக்கிறேன். இது ஆர்டரும் கிடையாது, டாப்பும் டாப்பும் கிடையாது. சரி, எவ்வளவு மார்க் அதை சொல்லு. சரி, கடைசியில யார் ஓபன் பண்ணுவாங்க ஷாண்டோட? அதை சொல்லு. தன்சீத் அசான் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவருக்கு பேக்கப் வந்து இந்த யமான். அதுக்கப்புறம் சௌமியா சர்க்கார் டெஃபினட்டா ஓபன் பண்ணுவாரு. அவர் ஏய், ஷாண்டோ 3யா? ஷாண்டோ 3 ஓ, ஓகே. கேப்டன் ஷாண்டோ 3 வருவாரு. இது ஒரு தன்சீத் இது அசான். தன்சீதும் சௌமியா சர்க்காரும் ஓபனிங்கா? ஆமா. ஓகே, அப்ப ஷாண்டோ 3. இப்போ தன்சீத் அசான் வந்துட்டு ம். he has not established himself in the team. Point number 1. அவருக்கு பேக்கப் அந்த பர்வேஸ் ஹுசைன் யமான் அவரும் has not established himself. சௌமியா சர்க்கார் பார்த்தீங்கன்னா ஒரு 27,434 தடவை திரும்பி வந்திருக்காரு கம்பேக். மீடியம் பேசர்ல போட்டிருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ்ல போட்டிருக்காங்க அவர் பேர். அதுக்கப்புறம் ஷாண்டோ வந்து ஒரு யங் பேட்ஸ்மேன், he can really hurt you. ஆனா அவரும் பெருசா எதுவும் பண்ணதில்லை. அப்படிங்கும்போது இது வந்து டாப்பும் கிடையாது, ஆர்டரும் கிடையாது. 12 அவுட் ஆஃப் 25. 12 மார்க்ஸ் கொடுக்குற. சரி, ஓகே. நீ கொடுக்கணும்னு சொன்னதுனால கொடுத்தேன். சரி, கொடுக்க வேணாம்னா எவ்வளவு மார்க் கொடுத்துருப்ப? அப்படி சொல்லி பார்க்கலாம். -12. சரி, ஓகே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியான ஒரு டீம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் லைன் அப்ப பார்க்கும்போது என்ன டேலண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுல ஒரே ஒரு இடம் தான் மிடில் ஆர்டர் வரும்போது சொல்றேன், அந்த சோஃபாவை மட்டும் தள்ளி வைக்கவே முடியல டீம்ல இருந்து. அதை பத்தி பேசுவோம். பட் ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டர் வித் இப்ராஹிம் ஜத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ், ரஹமத் ஷா சொல்லுவாங்க. பட் இன்னொருத்தன் வந்துருக்கான், செதிகுல்லா அட்டல். ரீசெண்டா நடந்த SA20ல சூப்பர்வா பேட்டிங் ஆனா, என்ன டச், தட்டுறான், டைம் பண்றான் பால், லுக்ஸ் ஆல் கிளாஸ் அண்ட் ஆல் பெடிகிரி. ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டர் எப்படி ரேட் பண்ணுவேன்? ஆர் தே ஒன் ஆஃப் த டார்க் ஹார்சஸ் இந்த டோர்னமெண்ட்? அவர் செதுக்குள்ள இல்ல, செதுக்கிற உள்ளா. ஏன்னா அந்த எமர்ஜிங்ல இந்தியா வச்சு லைட்டா செதுக்கினாரு. அந்த பையன் தான் அது. அதனால நமக்கு கப்பையே போயிடுது. இப்படி குனிஞ்சு நின்னுட்டு இருப்பார், எல்லா பக்கமும் அடிப்பார். இப்ப இவங்க பார்த்தா இப்ராஹிம் ஜத்ரான், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசியஸ்ட் consistent batsman whom you can put your money on against any opposition, with Rahmanullah Gurbaz, explosive Rahmanullah Gurbaz, followed by a classy Rahmat Shah. So செதிகுல்லா அட்டல் விளையாட மாட்டியா? கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்ட் லெஃப்ட் ஹேண்டர் செம்மையா விளையாடிட்டு இருக்கான். என்ன மத்த டீம் எல்லாம் ஃபுல்லா படிக்கும் போது சரி ஓகே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் செதிகுல்லா அட்டாலுக்கு யோசிக்கவே மாட்டியா? யோசிக்க மாட்டேன். நம்ம SA20ல அந்த ஆட்டம் ஆடுறான். சோ ஆப்வியஸ்லி சம் பெடிகிரி பண்ண முடியாது. ஏன்னா குர்பாஸ் வந்து ஒரு எஸ்டாப்லிஷ்ட் டிஸ்ட்ரக்டிவ். What about him at 3 and Gurbaz at 4? Sorry, இவன் ரஹமத் ஷா at 4. இல்ல, அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா சைதின்னு ஒருத்தர். சரி, ஓகே, அது பேசுவோம். அது அடுத்து மிடில் ஆர்டர்ல பேசுவோம். வர முடியாது, காம்பினேஷன் வரும்போது பேசலாம். ஆனா இப்ராஹிம் ஜத்ரான், அது இப்ப என்னோட அசஸ்மெண்ட் என்னன்னா, அந்த 15 ஓவர் ஆஃப் ஸ்ட்ரென்த், கம்போஷர், அந்த 15 ஓவர்ல எனக்கு வந்து ஒரு 79 for 1. வர்ற டீம் எல்லாம் 320 அடிக்கும், ஸ்பின்னர்ஸ் 20-40 போடுறதா ஜெயிக்க முடியும். அதை செட் பண்றதுக்கான டாப் 3 இது இப்ராஹிம் ஜத்ரான். அவர் நீங்க பாருங்க, எல்லா கண்டிஷன்ஸ் ஹோம் அண்ட் அவே அகேன்ஸ்ட் டாப் போலிங் அட்டாக்ஸ்.
எஸ் நெகோஷியேட்டட் them and taken them to safety. குர்பாஸ் ஒரே ஒரு கியர் தான். என்ன வேணா ஆகும். முதல் பாலே அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லன்னா இல்ல ஏன்னா எத்தனை ப்ராப்ளம் லைக் இந்தியா டாப் 3மே ரைட் ஹேண்டடா இருக்கும். ஸோ அதனால செதிகுல்லா அட்டல் ஆஃபர்ஸ் அ ரியல் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் அண்ட் கிளாஸ் மச்சி. இட்ஸ் நாட் லைக் இப்போ ஒரு பிளைண்ட் ஸ்லாகரு சுத்தம் இப்போ நஜிபுல்லா சத்ரான் மாதிரி விளாடுறான் அப்படின்னா நான் ஒத்துப்பேன். பட் லுக்ஸ் அப்சல்யூட்லி கிளாஸி. அதாவது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, இந்த பழைய காலத்துல ஊர்கேடி ராமன் ஆடுவார் தெரியுமா தமிழ்நாடு பிளேயர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கு பேட்ல. அண்ட் டைமுக்கு ஹரீடாவே இல்லை. கேப் டவுன்ல சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறான், டைம் இருக்கு பால் ஆடுறதுக்கு. ஸோ மைட்டி இம்ப்ரெஸ்ட். நான் எப்படி ஜெயஸ்வாலோட லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் சொன்னேனோ, இஃப் ஐ வாஸ் ஆப்கானிஸ்தான் there is no two ways. ரவி சாஸ்திரி பாஷால சொல்லணும்னா இஸ் காட் பிளே அப்படின்னு சொல்லி விளையாட வச்சிருக்கேன் செதிகுல்லா ஆட்டல. இன்னொன்னு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி 40 பால் அவர் ஆடிட்டார்னா அதுக்கப்புறம் செகண்ட் கியர் எப்படின்னா பவர் ஹிட்டர் கிடையாது. பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல டச் பிளேயர் மிட் விக்கெட் மேல பிக்கப் ஃபிளிக் இன்சைட் அவுட் ஷாட் 6 அகைன்ஸ்ட் எனி bowling அவரால் அடிக்க முடியும். இப்போ இது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் ஓப்பனிங் பேர், தட் இஸ் சத்ரான் அண்ட் ரமானுல்லா குர்பாஸ்ன்றதுனால அன்ஃபார்ச்சுனேட் ரஹமத் ஷா ஹஸ் பீன் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் தம் அட் நம்பர் 3 and 4. இந்த சைதியும் ரஹமத் ஷாவும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதுனால he has to wait. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிட் டாப் 3 19 out of 25. எப்பா நீ 19 கொடுத்ததை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. டாப் 4 யாரை குவாலிஃபை பண்ண வைக்க போறேன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இது இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி எந்தெந்த டீம்ஸ்க்கு நீ எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு. ஆஸ்திரேலியாவுக்கு 15 கொடுத்துருக்க, ஆப்கானிஸ்தானுக்கு 19 கொடுத்துருக்க, நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் 21 கொடுத்துருக்க. 8 டீம்ஸ் நான் டிஸ்பிளே ஆகுது. என்னோட கொஸ்டின் டு யூ, இந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணும்போது இந்தியாவோட தரப்புல இருந்து ஏதாவது ஒரு டீமோட டாப் ஆர்டர் வர்சஸ் இந்தியாவோட டாப் ஆர்டர் ஈக்குவலா மேட்ச் பண்ணி இந்தியா ஹேஸ் எனிதிங் டு வரி இன் எனி அதர் டீம் அப்படின்னா நீ எதை சொல்லுவ? நியூசிலாண்டோட டாப் ஆர்டர் இந்தியாவோட ஸ்ட்ராங்கர்னு ஃபீல் பண்றியா? அப்புறம் ஏன் 21 கொடுத்த? எல்லாம் தப்பா சொல்லுவாங்க தானே. ஒரு பாசத்துல சரி, உண்மையா வந்து யாரும் உன்னை இப்ப தப்பா பேச மாட்டாங்க, உன்னை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க, இந்தியாவை மாத்தி பேசிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னா நியூசிலாண்டுக்கு எவ்வளவு கொடுத்துருப்ப? நான் ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு என்னை பத்தி தப்பா பேசணும்? அந்த மாதிரி இல்லடா. ஐயோ அந்த மாதிரி இல்ல. இப்ப நீ பாண்டியா தானே பேசுற. 2 டீமுக்கும் 21 கொடுத்துருக்க. டை பிரேக்கர் நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் டை பிரேக்கர். இதுல நீ யாரையாவது ஒருத்தர உடைச்சு 22 கொடுக்கணும். யாரு கொடுப்ப? நியூசிலாந்து கொடுப்ப. சோ அதுதான் உண்மை இல்லையா? உன் மனசுல படுற உண்மை தான். எவ்வளவு கொடுப்ப? நியூசிலாண்டுக்கு 22 கொடுப்பேன். ஏன்னா ரீசன் பீயிங் அவங்க 3 பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க. கான்வே இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஒரு சில லீக்ல கான்வே SA20 அந்த அளவுக்கு அடிக்கல, பட் பேக் ஹாஃப்ல கொஞ்சம் ரன் அடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கல அப்படின்னு நான் அவ்வளவு ஃபாலோ பண்ணல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் ப்ராப்ளம் ஒழிய அவர் அடிச்ச ரன் ப்ராப்ளம் இல்ல. ரன் அடிச்சிட்டாரு, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அ ப்ராப்ளம். இங்க 50 ஓவர் அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா விறுவிறுன்னு ஆட போறாரு. ஸோ கான்வே வந்து கரெக்டா ஆடினா போறோம். 3வது கேன் மாமா ஐசிசி டிராஃபியில் என்ன அங்கேயும் வந்துட்டு அவரும் அந்த லீக்ல வந்து ரொம்ப நல்லா ஆடினாரு. பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடல. டஃப் பிச்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. நான் இன்னும் சொல்றேன், ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நைட் மேர்னா எனி ஃபார்மேட் அது சவுத் ஆப்பிரிக்கால தான். மாமாவும் ரன் அடிச்சாரு, கான்வேவும் ரன் அடிச்சாரு. அப்படிங்கும்போது இந்த டாப் 3 கொஞ்சம் ஸ்ட்ராங். கேன் மாமாவை பிடிச்ச சண்முகி மாமி டாப் ஆர்டர் ஃபுல்லா அசஸ் பண்ணிருக்காரு. கேன் மாமாவை எனக்கு அப்படி பிடிக்கல. இல்ல அந்த கிரிக்கெட்டரா தான் பிடிச்சது. இல்ல முதலையார் அந்த மாதிரி கேன் மாமா அந்த மாதிரி சொன்னேன் ஒரு கேரக்டரைசேஷன்ல. இவர் கொடுத்த டாப் ஆர்டர் மார்க்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது டாப் ஆர்டர்ல வேற கருத்துக்கள் இருக்கா? ஆஸ்திரேலியாவுக்கு வெறும் 15 மார்க்கே கொடுத்திருக்காரு. அதையும் நீங்க அக்ரி பண்றீங்களா? காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் எபிசோட் மிடில் ஆர்டர் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் ஆல் ரவுண்டர்ஸ் வருது. ஸ்டே டியூன்.